யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் என்ஜிபியும் எஸ்எம்பியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ஜிபிஎம் என்பது எஸ்எம்பிஎம் இயக்கத்தின் துணை நிறுவனம். ஏடிஜி எக்ஸப்ஷன் இதற்கு இருக்கிறது. ஆகவே தேவையுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 70 பேர் கொண்ட அமைப்பாக இந்த இயக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே இந்தியாவின் 24 மாநிலங்களிலே சுமார் 167 மிஷனரி குடும்பங்கள் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். தேவனின் கிருபையினாலே 210 ஆதிவாசி பிள்ளைகள் 4 விடுதிகளிலே தங்கியிருந்து படிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் பொருளாதார தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு மக்களையும் தேடாதபடி இந்தியர்களாக இந்திய தேசத்தை சந்திப்போம் வாருங்கள் என்று சொல்லி திருச்சபைகள் தோறும் ஜெபியுங்கள், புறப்படுங்கள், அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி ஒரு சவால்களை கொடுத்து திருச்சபை குடும்பங்களை எழுப்பி வைக்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு சபையை சார்ந்த அமைப்பும் அல்ல, மாறாக நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மிஷனரி இயக்கம். அருமையானவர்களே, நேபாள் நாட்டில் 6 மிஷனரிகள் அருமையானவர்களே 6 மாவட்டங்களிலே தங்கியிருந்து ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். நாம் அறிவித்த இந்த சுவிசேஷத்தின் மூலம் இதுவரையிலேயும் சுமார் 362 கிராமங்களில் நான் சபைகளை உருவாக்கி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 2620 பேர் திருமுழுக்கு மூலம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். 16 கிராமங்களிலே ஆலயங்களை 16 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். சுமார் 45 இடங்களிலே ஆலயம் கட்டுவதற்கான இடங்களை தெரிந்தெடுத்து அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே நாங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்தோம். அந்த பகுதிகளில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணோம். 2 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்காக நிலங்களை கண்டாயிருந்து அஸ்திபாரம் போட்டு வந்தோம். ஜெபமணி எடுங்க. அருமையானவர்களே, தேசம் எங்கிலேயும் ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சகோதரி சாட்சி சொல்லும்போது, எனக்கு திருமணம் செய்து கொடுத்த இடத்திலே தான் நான் இயேசுவை கேள்விப்பட்டேன். ஏனென்றால் இந்த குடும்பத்தில் அவ்வளோ உபத்திரவம், கடன் பிரச்சனை, மன நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை நான் கண்டுகொண்டேன். அதன் பின்பு என்னுடைய வாழ்வாதாரம் மாற ஆரம்பித்தது. என்னுடைய கணவரை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆகவே நான் பிறந்த ஊர் மக்களும் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பிறந்த ஊருக்கு வந்தேன். மக்களுடைய தரித்திர நிலைமைகள், வேதனைகள், கண்ணீர் நிலைமைகள், வயிற்றுவலி, தலைவலி, இன்னும் சிறு சிறு போராட்டங்களுக்கும் மந்திரவாதத்தில் சென்று கம்பியை சூடு வச்சு உடலில் போடுறதெல்லாம் நான் வேதனையோடு பார்த்தேன். அதற்காக ஜோமண்ணை என் கிராமத்து மக்களுக்கு, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், மந்திரவாதிகளத்தில் போய் இப்படி சூடு போட்டு உங்களை ஏன் கெடுத்து கொள்கிறீர் என்று சொல்லி வேத வசனத்தை சொன்னேன். இயேசு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அந்த கிராமத்தில் புதிதாக சபை உருவாக்கப்பட்டது. அந்த மகள் எங்களுக்கு காண்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. வாழ்வாதாரம் இழந்த மனிதர்கள் மாத்திரமல்ல, அந்த மிஷனரி பகிர்ந்து கொண்ட தேவைக்கு போதுமான பணங்களே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார்கள். போதகர் அன்றைக்கு ஒரு சிறப்பு காணிக்கை எடுக்கிறார். காணிக்கை தட்டில் போதுமான அளவு காணிக்கை கிடையாது. மேகியின் இடத்துல அந்த காணிக்கை தட்டு வரும்போது தன்னுடைய 2 ஊன்று கால்களையும் எடுத்து அப்படியே அந்த காணிக்கை தட்டின் மேலே வைத்து விடுகிறாள். இதை பார்த்த போதகர் கண்ணீர் விடுகிறார். ஹால்டருக்கு வந்த உடனே சபையாரை பார்த்து சொல்கிறாரு, அந்த மிஷனரி கேட்ட தேவையை நம்ம சபையில் ஒரு குடும்பம் சந்திக்க முடியும், ஆனால் எல்லாரும் சேர்ந்து காணிக்க போட்டிருக்கிறோம், என்றாலும் இது போதாது, என்னையே ஆண்டவருக்கு தருகிறேன் என்று சொல்லி மேகி தன்னுடைய ஊன்றுகோல்களை எடுத்து காணிக்க தட்டில் வைத்திருக்கிறாள் என்று கண்ணீரோடு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனேயே முன்னாலே இருந்த ஒரு பெரியவர் சொன்னாராம், அந்த மிஷனரியுடைய தேவையை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், இந்த கூண்டுகோலை மேகை கையிலே நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார், தொடர்ந்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, என்னிடத்தில் பலர் கேட்கிற ஒரு கேள்வி, நிறைய மிஷனரி இயக்கங்கள் இருக்குது, நிறைய சபைகளில் நாங்களும் மிஷனரி ஊழியெல்லாம் செய்கிறோன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எங்கே அதிகமான விளைவுகள் இருக்கிறது, எங்கே ஆத்துமாக்கள் அதிகமாக திருமுழுக்கு எடுக்கிறார்கள், புதிய கிராமங்களில்
சபைகள் உருவாக்கப்படுகிறது என்பதை நேரில் வந்து பாருங்கள், ஜெபியுங்கள். ஒவ்வொரு வாரமும் பணித்தளத்துக்கு யாரையாவது அனுப்பி கொண்டிருக்கிறோம். பல இடங்களிலே ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்நானம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நேரடியாக வந்து பாருங்கள். நம்ம தேசத்தில் சூழ்நிலை சாதகமாக இல்லை என்றால் அரசியல் சூழ்நிலை சாதகமாக இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. தேவனுடைய அரசு அது உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அரசு. இந்த அரசை யாரும் எதிர்க்க முடியாது என்பது எங்களுடைய ஆழமான விசுவாசம். ஆகவே இந்த அரசை தான் நம்முடைய இந்தியர்களுடைய இருதயங்களிலே நாம் விதைக்கிறோம். எருமையானவர்களே, யாரையும் மதமாற்றம் செய்கிறது நம்ம வேலை இல்லை. மாறா ஒவ்வொருவரும் பரலோகம் வேணுமே, இந்த பூமியில் இருக்கும்போது எல்லாருக்கும் சமாதானம் வேணுமே, நிம்மதி வேணுமே, ஒரு விடுதலை வேணுமே, பிசாசின் கட்டுகளில் இருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமே. இதை யார் கொடுக்க முடியும்? இயேசுவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அருமையானவர்களே, இதை தான் நம்முடைய தேசத்துக்கு நாம் சொல்லுகிறோம். இந்த கடைசி காலங்களில் இந்த மிஷினரி பணிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களால் ஏன்ற காணிக்கைகளை அனுப்பி வையுங்கள். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற எங்களுடைய பத்திரிகையை உங்களுடைய முழு முகவரிகளை கொடுத்தா உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இது ஒரு இலவச பத்திரிகை. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. அவரை சந்திக்கிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். வெறுங்கோயோடு அல்ல, ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு ஆயத்தமாக இருங்கள். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உங்கள் மூலம் நம்ம நாட்டில் மக்கள் மனம் திரும்புகிறதன் மூலம், கிராம மக்கள் வாழ்வாதாரம் பெறுகிறதன் மூலம் பரலோகத்தில் பெரிய ஆர்ப்பரிப்பு மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். அதற்கு நீங்களும் பங்காளிகளாக ஆகுங்கள். அருமையானவர்களே, எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42, 17, 20, 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 00616767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, சவுத் இந்தியா பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 00008886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொலைபேசி எண் உங்களுடைய ஜபத்துக்காக அழையுங்கள். 90 43 86 7550 944473 7550. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலேயும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் வாழ்விலே திடீரென்று ஒரு பயங்கரமான இழப்பு ஏற்பட்டது. அந்த இழப்பை தேவன் எப்படி அவரை நடத்தினார் என்பதை குறித்து உங்களோடு கூட சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்களுடைய குமாரத்திலை நிமித்தம் மிகுந்த மன கிளேக்கசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சிக்லாக் என்ற ஒரு இடத்துல தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வெளியே சென்றிருக்கிற நேரத்தில் திடீரென்று சொல்லி அமெரிக்கர்கள் அவருடைய பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் இருந்த அவருடைய சொந்த குடும்பம், ஆடு மாடுகள், இன்னும் மற்றவர்களுடைய சொந்த குடும்பங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டார்கள். இவர்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது தான் தன்னுடைய பட்டணம் முழுவதும் அக்கினியில் எரிக்கப்பட்டு எல்லா வீடுகளும் வெறுமையாக்கப்பட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்ததையும் இழந்த நிலைமைகளை வேதனையோடு அவர் அழுது கொண்டிருக்கும்போது தான் பொதுமக்கள் எல்லாரும் ஆளாளுக்கு கையில் ஒரு கல்லையும் தூக்கிக்கிட்டு தாவீதை கொல்ல வேண்டும் என்று வளர்ந்திருக்கிறார்கள். என் அன்மையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சற்று யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லது செய்து உங்களுக்கு நிறைய தீமைகள் வந்திருக்கலாம், நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் கூட இருந்தவங்களும் உங்களை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது என்ன செய்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதோடு இருந்தவர்கள் கடன்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்று 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. ஒருவேளை வாழ்வை இழந்தவர்கள் தாவீதின் மூலம்தான் வாழ்வை பெற்றிருந்தார்கள். ஆனால் வாழ்வை இழந்த அந்த ஜனங்கள் இப்பொழுது ஏற்பட்ட சிறு காயங்களினாலே வாழ்வு கொடுத்தவரையே காயப்படுத்தும்படி ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி கையில் வைத்திருக்கிறார்கள்.
என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது எப்படி இருந்திருப்பார், அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. என்றாலும் அவர் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இழந்து போன இவைகளை நான் மறுபடியும் பெற முடியுமா என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீயும் உன் ஜனங்களும் புறப்பட்டு போங்க, உன் குடும்பத்தில் உள்ளது மாத்திரமல்ல உன் நாட்டில் உள்ள மக்கள் எதையெல்லாம் இழந்து போனார்களோ அதையெல்லாம் நான் அப்படியே திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய உபத்திரவத்தின் நடுவில், உங்களுடைய இழப்பின் நடுவில் முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவர் சொன்னார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் அந்த ஜனங்களை பின்தொடரலாமா, நான் அதை பிடிப்பேனா என்று சொல்லி ஒரு கவர்களோடு கூட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமா புறப்பட்டு போ, நீ நிச்சயமா அவர்களை பிடிப்பாய், எதையெல்லாம் இழந்து போனாயோ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், சொல் மாறாத ஆண்டவர். என் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எதையாயிலும் இழந்து போயிருந்தீர்கள் என்றால், இந்த வாழ்க்கையில் எதையாயிலும் தோற்று போயிருந்தீர்கள் என்றால், நம்பிக்கை இழந்த நிலையில் இன்று காணப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் தாவீதுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்த வேண்டும், விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது என்ன சொல்வார் தெரியுமா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், அவர் என்னை நடத்தவில்லை என்றால், என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் இந்த பூமியிலே நான் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்று எனக்கு தெரியும். அவர் என் ரட்சிப்பானவர், என் கேடகமானவர், என் நம்பிக்கையானவர் என்று சொல்லி சங்கீதம் 27 சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தாவீதை போல அவரை நோக்கி பார்ப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி போடுவார், உங்களுடைய துக்க நாட்களை சந்தோஷமாய் மாற்றி போடுவார். உங்களுடைய கால்கள் எங்கே சிக்கி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தாவீதின் தேவன் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும்படி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற நிலைமைகளில் நீங்கள் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எதிர்பாராத நேரத்தில் சத்துருவானவன் வந்து தன் சொந்த குடும்பத்தையும் அவரோடு இருந்த அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டு போன வேளையில ஜனங்கள் எல்லாரும் கல்லை தூக்கி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினது போல, தாவீது தேவனுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பினது போல, தாவீது நீ திரும்ப போ, எல்லாவற்றையும் நீ மறுபடியும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி தாவீதுக்கு ஆணையிட்ட ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவர். தாவீதுடைய உபத்திரவத்தெல்லாம் மாற்றி போட்ட ஆண்டவர், சிறையிருப்பை மாற்றி போட்ட ஆண்டவர், கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இருக்கிற கண்ணீரை இயேசுவே நீர் துடைக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய பாடுகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம், உபத்திரவங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சாத்தான்களையும் போட்டி பொறாமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய விடுதலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைவாய் கிடைக்கும்படி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூட தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?